இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie-யின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. படத்துல ஹை மூமெண்ட்ஸ்னா 1 2 3 தான் நம்ம கத்தலாம். படமே ஹை மூமெண்ட்ஸ் தான் என்ன பண்ணுவோம், வாவ் 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 வாவ்னு நம்ம வாயை தொடர்ந்து அடுத்தடுத்து குத்துனே இருக்காங்க. ஐ மீன் சீன் சொல்றேன், வரிசையா வந்துட்டே இருக்கு. முழுக்க முழுக்க ஏகே ரசிகர்கள் இதை பார்த்தாங்க அப்படின்னா ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டா ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. குறையே சொல்ல முடியாத அளவுக்கு ஏகேவை எப்படிலாம் காட்ட முடியுமோ அப்படிலாம் காட்டி அதுலேருந்து உருவி பட்டம் ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு மாதிரி திருவிழா மாதிரி இருந்துச்சுங்க. தியேட்டருக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு டைட்டில் கார்டு போட ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு கார்டு வரைக்குமே மனுஷன் அப்படியே ஒரு பீக்லேயே வச்சுருந்தாரு. ஏன்னா வெறும் பழைய பாட்டாக இருக்குது, ஜிவி எதுவும் மியூசிக் போடலன்னு பார்க்கும்போது அவரோட பிஜிஎம் ஒர்க் வந்து நிறைய இடங்களில் அந்த படத்தை வந்து காப்பாற்றிருக்கு. இது வரைக்கும் அஜித் படங்களில் ஒரு இன்ட்ரோ 2 இன்ட்ரோ பார்த்துருப்போம். பட்டம் ஃபுல்லாக இன்ட்ரோ வச்சது அதுக்கு மட்டும்தான். அப்போ இன்ட்ரோக்கு அப்புறம் சீனு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு டேரக்டர் உங்களை பார்த்து விசில் அடிச்சே இருக்கும்போது நீங்கள் என்ன வேணால் அந்த டேரக்டர் பண்ணலாம் தோணும்ல. ஏன்னா இன்ட்ரோவல்ல இவர் பேசுகிற டைலாக்ன்றது வந்துட்டு மிக முக்கியமான ஒரு டைலாக். அதை இவர் பேசணுன்ற அவசியமே கிடையாது, அதை இவரை பேச வச்சது இருக்குல்ல, அது பிரில்லியன்ட். இப்போ உண்மைதான். குறிப்பாக வந்துட்டு இந்த படம் வந்துட்டு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கல்ல, பிடிக்காதவங்களுக்கு எல்லாம் மூளையை பயன்படுத்தி பார்த்துருப்பாங்க. பிடிக்குதுன்னு சொல்கிற எல்லாருக்குமே என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு படத்தை எதுக்குங்க போட்டு யோசிச்சு பார்க்கணும், ரசிச்சு பார்க்க வேண்டியது தானே. அப்படியே உட்காந்து என்ஜாய் பண்ண வேண்டியது. 2.5 மணி நேரம் ரசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் ஒன்றுமே தெரியாது. லாஜிக்கலாக நீங்கள் யோசிச்சிக்கன்னு வைங்களேன், வேலைக்கே ஆகாது. ஏன்னா ஒன்றும் இல்லைங்க, நைட்டு ஸ்பெயினுக்கு ஏற்றி விட்றாங்க. சரி நான் பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வரேன், பாம்பேயில் ஒரு எல்லா பஞ்சாயத்தையும் முடிக்கிற ஒரு 4 மணி நேரத்துலேயே வந்துட்டு அந்த மாதிரி ஸ்பெயின்லேருந்து ஃபோன் போடுறாங்க. இதெல்லாம் யாராவது கேட்க முடியுமா? நீங்கள் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீ கரெக்டாக சொல்லணும். சரியா, மங்காத்தாவா குட் பை கேள்வி? மங்காத்தா. Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. இதில் தியேட்டரில் கொடுத்தாங்க, அங்கே டிக்கெட் கொடுக்குறதே பெருசு, இதில் உங்களுக்கு இது வேறு கொடுத்துருக்காங்க. ஏங்க குட் பை அகலி படம் பார்க்க போகும்போது கொடுத்தாங்க. ஏன் என்ன காரணம்? தலைவலிக்கு என்ன கொடுக்குறாங்க, நம்ம த்ரோட் இருக்கு இல்லையா, ஆக்சுவலி விக்ஸ் வந்து எதுக்குன்னா நம்ம த்ரோட்ல கீச் ஆயிரும், நீங்க கத்தி அப்படின்றதுக்காக கொடுத்தாங்க. பட் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஐ மீன் நான் அந்த அளவுக்கு கத்தல, பட் ஏகே ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா அந்த மாதிரி கத்தலன்றீங்க. என்ன அவங்களுக்கு ஹை மூமெண்ட்ஸே இல்லையா கத்துற மாதிரி? அதாவது படத்துல ஹை மூமெண்ட்ஸ்னா 1 2 3 இருந்தா நம்ம கத்தலாம். படமே ஹை மூமெண்ட்ஸ் தான் என்ன பண்ணுவீங்க? ஸோ எனக்கு படம் ஃபுல்லா வந்து ஒரு ஹை மூமெண்ட்ஸா இருந்துச்சு. நான் உள்ள போய் ஸ்டாச்சுவா உட்காந்துட்டேன். வாவ் 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 வாவ்னு நம்ம வாயை தொடர்ந்து அடுத்தடுத்து குத்துனே இருக்காங்க. ஐ மீன் சீன் சொல்றேன், வரிசையா வந்துட்டே இருக்குது. அப்படியே பார்த்துட்டு நான் அப்படியே பிரம்மாண்ட வா சூப்பர்ரா, நினைச்சதோட ஒரு விஷயம் நல்லா பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க எப்படி வந்துட்டு இந்த படத்தை பத்தி என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல. பட் ஆனா என்னோட பாசிட்டிவான விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் குட் பை அகலியை பத்தி. குட் பை அகலியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கொண்டாட்டமான படம். இது படம் அப்படிங்கிறத தாண்டி வந்து ஒரு செலிப்ரேஷன். அதை வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அதில் வந்து டயலாக்காகவே வச்சுருக்காங்க நிறைய இடத்துல. அதை வந்து நமக்கு ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி. அதில் குறிப்பாக ஏகே வந்து ஒருத்தர் சொல்லுவார் ஓப்பனாகவே, இப்படி தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு தோணிச்சு, அவரே சொல்கிறாரு இனிமேல் இப்படி கேட்க மாட்டீங்கல்ல அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாத்தையுமே வச்சு செஞ்சுட்டாங்க. முழுக்க ஏகே ரசிகர்கள் இதை பார்த்தாங்க அப்படின்னா ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டா ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. அதாவது குறையே சொல்ல முடியாத அளவுக்கு ஏகேவை எப்படிலாம் காட்ட முடியுமோ அப்படிலாம் காட்டி. ஏன்னா நான் எல்லாருமே வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் நான் படிக்கும்போது சொன்னாங்க, ஏன்னா 10 படத்தை மொத்தமாக எடுத்து வச்சுட்டு ஒருத்தன் படம் பண்ணியிருக்கிறான், நீங்கள் எப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இது ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கு தெரியாதா? தெரியாமையா பண்ணியிருப்பாரு? இல்லை ஏகே சாருக்கு தெரியாதா? இத்தனை படங்கள் பண்ணால் அவருக்கு தெரியாதா? இல்லை இதெல்லாம் தாண்டி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தெரியாதா? பில்லா படம்லாம் அவங்க பார்த்தது இல்லையா என்ன? எல்லாமே இருந்துச்சு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கிட்ட இப்படி ஒரு கரிஸ்மா அவர்கிட்ட இருக்கு, இதை ஏன் பயன்படுத்தாம இருக்கீங்க? அவர்கிட்ட ஒரு கியூட்னஸ் இருக்கு, அவரோட ஹேண்ட்ஸம் லுக் இருக்கு, அவர் பண்ண படங்களே அவருக்கு ஒரு பெரிய வரலாறை கொடுக்கும். பாருங்க, நான் என்ன படத்துல இருந்து வெளியே வரல, வரலாறு அட்டகாசம் அதுலயே இருக்கேன். அந்த மாதிரி அதுல இருந்து உருவி பட்டம் ஃபுல்லா ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு மாதிரி திருவிழா மாதிரி இருந்துச்சுங்க. தியேட்டருக்குள்ள போய் ஃபர்ஸ்ட் டைட்டில் கார்டு போட ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு கார்டு வரைக்குமே மனுஷன் அப்படியே ஒரு பீக்லேயே வச்சிருந்தாரு. ஏதோ ஒன்று டக்கு நடந்துக்கிட்டே இருக்குது, வாவுன்று போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்துட்டு படம் ஸ்பாய்லர் ஆகக்கூடாதுன்றக்காக சொல்கிறேன், ஒரு ஹாலிவுட் ரெஃபரன்ஸ்லாம் இருக்குங்க படத்தில். நீங்கள் வந்து டக்குன்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்து இவர் அந்த கேங்கில் இருக்காரு யூனிவர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, அதெல்லாம் இங்கே மேட்டரே கிடையாது. ஹாலிவுட்லேருந்து ஒரு முக்கியமான 2 பேரை கூப்பிட்டு வந்து வேற மாதிரி பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து என்னன்னா முழுக்க ஏகேக்காக மட்டும்தான் இந்த படம். நீங்க அதை தாண்டி வந்து இந்த படத்துல நீங்க லாஜிக் கதை விஷயங்கள்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா பெரிய லெவல்ல நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு யூஸ்வல் ஸ்டோரி தான்.
ஒரு பையனுக்காக அப்பா வந்து போராடுறாரு, அவ்வளோதான். இது வந்து நீங்கள் இதுக்கு மேலே சொன்னால் அந்த படத்தோட கதையை சொல்கிற மாதிரி ஆகிப்படும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த படத்தோட கதையே. ஆனால் அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்களை பண்ணலாம், எனக்கு என்னன்னா இது எந்த ஹீரோனாக பண்ணலாம் அப்படிங்கிற கேட்டகரி கிடையாது. இதை ஏகே பண்ணலாம், ஏகேவா ஆதிக் எப்படி பண்ணால் இப்படி இருக்கும் அப்படின்றது தான் அந்த படம் முழுக்க முழுக்க வச்சு செஞ்சுருக்காரு. வேற லெவலில் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து ஜிவி மியூசிக்கை பார்க்கும்போது நிறைய பாட்டு ரெட்ரோ பாட்டு தான், ஏகப்பட்ட ரெட்ரோனா பழைய பாட்டு, சரியா நீங்கள் ரெட்ரோ படத்துக்கு மாதிரி பழைய பாடல்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு அந்த பாடல் பிளேஸ் பண்ண இடம், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வெறும் பழைய பாட்டாக இருக்குது, ஜிவி எதுவும் மியூசிக் போடலன்னு பார்க்கும்போது அவரோட பிஜிஎம் ஒர்க் வந்து நிறைய இடங்களும் அந்த படத்தை வந்து காப்பாற்றி இருக்குது. அப்படி அவர் நடந்து வராரு அப்படின்னா ஒரு பேடி ஒரு பிஜிஎம் போட்டால் எப்படி இருக்குன்னும் போது நீங்கெல்லாம் என்ன போடுறீங்க, நான் போடுறேன் பாருன்னு வேற லெவலில் ஒன்று பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அது எல்லாமே சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் அஜித் படங்களை ஒரு இன்ட்ரோ 2 இன்ட்ரோ பார்த்துருப்போம். படம் ஃபுல்லாக இன்ட்ரோ வச்சது ஆதிக் மட்டும்தான். அப்போ இன்ட்ரோக்கு அப்புறம் சீனு, இன்ட்ரோக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் வந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ஒரு இன்ட்ரோ இருக்குது, அது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ் தாங்க படமே, பட்டம் ஃபுல்லாக சர்ப்ரைஸ் தான். நீங்க உள்ள போனால் சும்மாவே இருக்க மாட்டீங்க. இந்த ஒரு மீம் வரும் தெரியுமா, உட்காந்துருப்பாட்டே வா 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 அந்த மாதிரி போயிட்டே இருக்கு படம். ஏன்னா எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு ஆத்விக் அவர்களுடைய விடாமுயற்சி தான் குட் பேட் அக்லி. விடாமுயற்சினா இத்தனை வருஷமா அவர் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து விடாமுயற்சி விட மாட்டீங்கல்ல. ஏங்க விடாமுயற்சி நல்ல படம் தானங்க, நல்ல படம் நல்ல படம். விடாமுயற்சி அதாவது ஆத்விக்னுடைய விடாமுயற்சி. எப்படியாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு தலையை வச்சு ஒரு படம் பண்ணோம். ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு வந்துட்டு அவர் வீட்டு திருவான்மையூர் வீட்டு வாசல் நின்று எல்லாம் கதறி எழுதிருக்கேன், அவர் எப்படியாவது பாத்திர முடியாது அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேன் பாய்க்கு வந்துட்டு அவருடைய விடாமுயற்சிக்கு குட் பேட் அக்லி வந்துட்டு ஒரு நல்ல தீனி. படமாக வந்துட்டு உண்மையிலேயே 2 மணி நேரம் 20 நிமிஷம் நமக்கு போனதே தெரியல. எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே, டக்கு டக்கு டக்குன்னு கட் ஆகுது, எந்த இடத்துல லேகே கிடையாது, பிரில்லியண்டான ஒர்க்கிங். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா இன்றைய தேதியில் வந்துட்டு ஒரு படத்தை ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டு நீங்கள் தேட்டரில் உட்காந்து ஃபோனை நோண்டாமல் படம் பார்க்க வைக்கிறது ஒரு பெரிய சாதனை, பெரிய விஷயம். யாருமே ஃபோனை நோண்ட, நீங்கள் குனிஞ்சாதான் பிஜிஎம் போடுறாங்க. ஆமாம், குனிஞ்சா பிஜிஎம் போடும்போது இதில் தான் வருதான்னு சொல்லிட்டு உடனே உள்ள வச்சுட்டு அங்கே பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆமாம், பக்கத்தில் அடிச்சிருவானுங்க படத்தை பாடுறா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாகவே பண்ணிட்டாரு, எந்த இடத்துலையும் லேக விடலை. ஆனால் நீங்கள் மார்க் ஆண்டனி மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு போக முடியாது. மார்க் ஆண்டனி வந்து எஸ் ஜே சூர்யா மாதிரியான ஒரு பவர் ஹவுஸ் இருந்தாரு, அது வந்துட்டு ஒரு நல்லா இருந்தது. இதுல என்ன இருக்காருல்ல, அர்ஜுன் தாஸ் இருக்காருல்ல. இல்ல உண்மையிலேயே வந்துட்டு இதுல வந்து அஜித் அவர்கள் மட்டும் தான். அதை தாண்டி வேற எந்த கதாபாத்திரமும் வந்துட்டு உங்களுக்கு ஈர்ப்பெல்லாம் ஏற்படுத்தாது. ஏன்னா நமக்கு தேவையே என்னன்னா அஜித்தை வந்துட்டு கொண்டாடணும், அதை நீங்க கொண்டாடலாம் இந்த படத்துல. அதை தாண்டி வேற வந்து அர்ஜுன் தாஸுக்கு எல்லாம் ஒரு நல்ல நல்ல வாய்ப்பு, அந்த வாய்ப்பை வந்துட்டு அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்களா இல்லையாங்கிறதுலாம் நமக்கு தெரியல. ஆனா அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஆமீர் கான்ல தூம் 4 தூம் 3 ஏதோ ஒரு படம், அந்த படத்துல வந்து ஆமீர் கான் இதே மாதிரி தான் இருப்பாரு, டக்குன்னு வந்துட்டு டபுள் ரோல் ஆவார். அதுல ஒரு ஹீரோ. இதுலயும் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியல. இதுல வில்லனா இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. இப்ப வில்லன் படத்துக்கு போனீங்கன்னு வைங்களேன், சாரே வந்து டபுள் ரோல் கிடையாதுன்ற மாதிரிலாம் நீங்க சொல்லக்கூடாது. இல்ல அஜித் சார் டபுள் ரோல் கிடையாது, இல்ல அஜித் சார் டபுள் ரோல் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய கெட்டப் இருக்கு, பட் டபுள் ரோல் இல்ல. அப்படியே நீங்க வில்லன் படத்துக்கு போங்க, கே.எஸ். ரவிக்குமார் எடுத்து அதே அஜித் படம். அந்த அஜித் படத்துல நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணுவீங்களா, ஒருத்தர் வெளியில காட்டிக்கிட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் உள்ள ரகசியமா இருப்பாரு, அந்த 2 பேரும் ஒரே அடையாளத்துல இருப்பாங்க. இந்த படமும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க நிறைய விஷயம். ஆமா, இதெல்லாம் வந்துட்டு இந்த படங்கள்ல ட்ரை பண்ணிருக்காங்களா இல்லையாங்கிறது நீங்க போய் பார்த்தா தெரியும். பட் ஆனா அஜித் சார் இதெல்லாம் எதுவும் பண்ணவே இல்லை. ஓகே, அந்த விஷயம் மட்டும் நம்ம ஊர்ஜிதப்படுத்தலாம். நீங்க சொன்ன கேரக்டர் பத்தி சொன்னீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டர் யாரும் சொல்லுங்க பார்ப்போம். ஏகே இல்ல கண்டிப்பா கிடையாது, அவர் கிடையாது. திரிஷா கேரக்டர் ரம்மியான ஒரு கேரக்டர். என்ன மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஒரு மனைவியை வந்து வாழ்க்கையில நீங்க பார்க்கவே முடியாது. விடாமுயற்சியிலே பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு ஒரு அஃபைர் இருக்கு அந்த மாதிரிலாம் சொன்னால எனக்கு என்ன அதுல இருந்தே வெளியே வரல. இதுல திரிஷாவே வந்துட்டாங்க அந்த அஃபேர். இல்லங்க வரல இல்ல இல்ல ஒரு கேங்ஸ்டருங்க. இப்ப நீங்க ஒரு கேங்ஸ்டரா இருக்கீங்க, உங்க மனைவி வந்து நீங்க கேங்ஸ்டரா இருக்கீங்க, தயவு செஞ்சு திருந்திருங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இல்லைன்னா கேங்ஸ்டர் கூட வாழ்ந்து ஜாலியா இருக்கிற அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். இந்த முத்துப்பாண்டி மாதிரி ஒரு கேங்ஸ்டர் இருக்கானா, அவர் கூட வாழலாம், அவர் விட்டு ஏன் வேலுக்கிட்ட போகணும், முத்துப்பாண்டி கூட இருக்கலாம். ஆக்சுவலி முத்துப்பாண்டி தான் லவ் ஃபெயிலியர், அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஒரு 17 வருஷம் நீங்கள் ஜெயிலுக்கு போகணும், புருஷனை அனுப்பிச்சி விடுறது, வந்தவரை திரும்ப வந்துட்டு இன்னொரு பிளான் பண்ணி டேக் ஹிம் அவேன்றது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எனக்கு இவங்க வாழணும்னு ஆசைப்படுறாங்களா இல்லையா? இல்ல அந்த அம்மா தனியா இருந்தே பழகிருச்சுங்க, சொல்லலாம்ல இவன் திருந்தலாமா இன்னும் பழகிட்டான் அப்படின்ற மாதிரி. அது ஆதிக் என்ன நினைச்சு எழுதினாருன்னு தெரியல. ப்ளீஸ் ஆதிக், எங்களுக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான்டா இந்த ஜெஸ்ஸி பார்த்தோம் இல்லையா, விடிவி ஜெஸ்ஸி நல்லா பேசுவாங்க, திரும்ப அவங்களே திட்டுவாங்க, திரும்ப அவங்களே வந்து ட்ரெயினில் கிஸ் பண்ணுவாங்க, திரும்ப அவங்களே வந்து வேணான்னுவாங்க, கிளைமேக்ஸில் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அவங்க வச்சு படம் பண்ணுவாங்க. நமக்கு ஜெஸ்ஸி கேரக்டரை வந்து நம்ம மனசில் நினச்சி கூட பார்க்க முடியாது. என்னடா இப்போ இந்த பொண்ணு என்னதானா சொல்ல வருதுன்ற மாதிரி இருக்கும்ல. கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் மாதிரி தான் இருந்துச்சு அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் மற்ற கேரக்டர்ஸ்லாம் சொன்னீங்க. எனக்கு இந்த ரெஃபரன்ஸில் எல்லா ரெஃபரன்ஸும் வச்சுருந்தாங்க, எல்லார பற்றியும் பேசுங்க, ஜெயிலர் வரைக்கும் வந்துருந்துச்சு. ஜெயிலர் அதாவது நம்ம இந்த டீகளில் பேசிகிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு, எல்லா விஷயமும் இருந்துச்சு. அதில் குறிப்பாக தளபதி ரெஃபரன்ஸ், அது என்னன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம்.
அது எங்கெங்கெல்லாம் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்றதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ கில்லியிலேருந்து எல்லா இடத்துல இருந்தும் அப்படியே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. குறிப்பாக இன்ஸ்டோல் பிளாக்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா கட் அவுட்ஸ்லாம் பார்த்தேன். ஒரு பக்கம் வந்துட்டு நீயும் நானும் வேற இல்லைடா, 2 பேரும் ஒத்த உசுருடா அப்படிங்கிற மாதிரி சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடான்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து அஜித் சார், ஒரு பக்கம் வந்து விஜய் சாரை வச்சு அழகழகாக கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கும்போது. இன்னைக்கு ரிவ்யூ கொடுத்த நிறைய பேரும் சொன்னது என்னன்னா, நீங்கள் வந்துட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரிலாம் இப்போ நாங்கள் கிடையாது, இப்போ நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம். சில தியேட்டர்ஸில் எடிட்லேயே போயிருக்குது. அப்போ ஒரு காலத்தில் சண்டை போட்டு இருந்தாங்களோ? ஆமாம், இல்லையா? ரஜினி கமல் சார் அந்த இதெல்லாம் எடிட் பண்ணி போடுவாங்க தெரியுமா, தோழன் உண்டு வால் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெலாம் போட்டு எடிட்லாம் போடுவாங்கல்ல, அது மாதிரி வந்து விஜய் சாருக்கும் இவருக்கும் சுற்றி நின்று ஊரே எல்லாம் போட்டு அப்படி பண்ணிட்டுலாம் இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு சங்கமம் வந்து உருவாயிருக்குது. இவ்வளோ நாள் வந்து என்னென்னமோ நினச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் 2026 பேசிகிட்டு இருக்காரு ஒருத்தர். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்குது இல்லையா? ஸோ அதையும் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் அஜித் சார் அதை பண்ணதுக்கு அவருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இல்லை உண்மை. ஆனால் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து த்ரிஷாவோட கேரக்டர் தான். ஏன்னா அவங்க ஒரு வில்லியாக பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன். வில்லியாலாம் பண்ணாங்களா? அவங்க தாங்க வில்லி. ஏங்க ஹீரோ சும்மா இருக்கிறவரை ஜெயிலுக்கு அமைச்சதும் அவங்க தான். அதுக்கப்புறம் திருப்பி வந்ததுக்கப்புறம் திருப்பி ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி இந்தியா அந்த ஸ்பெயினை விட்டு வெளியில் அனுப்புறதும் அவங்க தான். எல்லா தரப்புலையும் வந்துட்டு அந்த அம்மா தான் வில்லி. நீங்கள் அதை நோட் பண்ணியே பார்க்கணும். அவங்க வைஃப் கிடையாது, வில்லி. அதாவது த்ரிஷா அப்படின்னாலே மூட் ஸ்விங்ன்ற மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. பயங்கரமான ஒரு மூட் ஸ்விங் கேரக்டர் தான் இந்த படத்துலையும். குறிப்பாக அவங்க வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஷேட் மாதிரி தான் எனக்கு பார்க்கும்போது தெரியுது. அப்புறம் தான் வந்துட்டு அங்கே விஜய் ரெஃபரன்ஸ்லாம் வரும்போது தான் வந்துட்டு எனக்கு ஒரு தோணுச்சு. அப்போ படத்தினுடைய ஒன்லைன் என்ன, ஏற்கனவே வந்துட்டு விஜய் எக்ஸ், த்ரிஷாவினுடைய எக்ஸ் விஜய், ஓகேவா? அங்கே பிரேக்கப் ஆகி தான் ஏகேவை கல்யாணம் பண்ணுறாரு. சரி, ஏகேவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட வந்துட்டு இந்த எக்ஸனுடைய ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த காதல் வந்துட்டு உங்களால் பிரியவே முடியல. அதனால தான் 18 வருஷம் முதல்ல வந்துட்டு ஏகேவை ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு வருஷம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த புள்ள, என் புள்ள வந்துட்டு ஒன்னால தான் கெட்டு போயிட்டான்னு சொல்லி பழி போட்டுட்டே தாங்க. கவனிச்சு பார்த்தீங்களா? கடைசியாக வந்துட்டு அந்த விஷம் மேட்ரு பாயசம், அதுவும் பாருங்க. எல்லாம் இப்ப எல்லாம் சுத்தி பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு விதமான ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயம் ஏகே மேல பதிஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? அது வந்து ஆதிக்கு உங்களை ஏடியா சேர்த்துக்கல, சேர்த்துருந்தா இந்த ரெஃபரன்ஸை சேர்த்து கொண்டு இந்த ரெஃபரன்ஸ் இவ்வளவு சொல்லி இதை வச்சு இது ஒண்ணு பண்ணிருப்பாரு. ஏங்க இதெல்லாம் என்னங்க மனசாட்சி இல்லாம நீங்க இந்த ஆங்கிள் கூட யோசிக்கலாம்ல. ஏன்னா வந்துட்டு அவர் சொல்றாரு அந்த கில்லி ரெஃபரன்ஸ், அதனாலதான் புரியல அவர் என்ன அர்த்தத்துல அந்த கேரக்டர் எழுதினாரு அப்படின்னு தெரியல. பட் அந்த கேரக்டர் முழுசாவே அது அப்படிதான். இப்போ அந்த கில்லி ரெஃபரன்ஸ் கரெக்டா ஒரு இடத்துல ஏர்போர்ட்டுக்கு போகும்போது தான் அந்த கில்லி ரெஃபரன்ஸ் வருது. அப்ப அந்த இடத்துல நமக்கு புரிஞ்சுக்கலாம்ல. அப்ப எங்கேயோ பழைய கதை, அந்த பழைய கதைகள்லாம் ஒரு மாதிரி வந்து அதுல என்னமோ ஒன்று இருக்கு போல. ஸோ வாட் எவர், அது எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து நடந்ததெல்லாம் ஒரு மாதிரி அதெல்லாம் ஒரு வித்தியாசமா போயிடுச்சு. மற்றபடி வந்து ஏகே ஃபேன்ஸ் வந்து எப்படி என்ஜாய் பண்ணாங்கன்றதை தியேட்டர்ல பார்த்தோம். அவ்வளோ பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளாலே முடியல. வா நல்லா தாங்க இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணிட்டாரு. உண்மையா பார்க்க போற ஆடியன்ஸ்க்கு சொல்ல விஷயம் ஒண்ணுதான், நீங்க வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த ட்ரெய்லரு டீசர்லாம் எதிர்பார்க்காம நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா படம் உங்களுக்கு பிடிக்கும். ஆமாம், குறிப்பாக எனக்கு வந்துட்டு அந்த ஒரு சண்டை காட்சி ஒன்று இருந்துச்சு தெரியுமா? அந்த பையன் வந்துட்டு போலீஸ் வேன்ல போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஏகே வந்து காப்பாற்ற வர்றாங்க. அதெல்லாம் உண்மையா பண்ணியிருக்காருங்க. பக்கத்து கார்ல இருந்து இந்த கார் தாவுறாரு. அது உண்மையிலேயே உண்மை பண்ணியிருக்காரு. ஆனா அந்த வேனுக்குள்ள 2 பேர் பாடிக்கிட்டு ஒரு விஷயம் நடக்குது இல்ல, புலி 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 சாங். அந்த சந்தானம் வந்து ஒரு ஜோக் சொல்லுவாங்க, எஸ்ஐ சார் இங்க பாருங்களேன், ஐயோ உண்மையிலேயே அப்படிதான் இருந்தது. அது இல்லைங்க, அது மாஸ் எலிமெண்ட்ஸ். நீங்க புலிப்பாட்டை வந்து நீங்க வந்துட்டு வைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு மாஸ் எலிமெண்ட். எங்க எல்லா ஃபைட்டுக்கும் சாங் தாங்க போட்டிருக்காங்க. அதுலயும் இந்த சொல்லக்கூடாது, ஃபைட்டுலாம் ஒரு சாங் போட்டிருக்காங்க. அதுல ஒரு லைன் வரும், அப்படியே அஜித் சார் எந்திரிச்சு அட்ஜஸ்ட் நடந்து வரும்போது அந்த லைன் கேட்கும்போது அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அதை எல்லாம் சொல்ல முடியல, வாய்க்கு துடிக்குது. அந்த மாதிரி ஒரு லைனுங்க. அது அப்படி நடந்து வரும்போது அவருக்கே எழுதுன மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே எழுதுனவர்லாம் அவருக்கு எழுதியிருக்காங்க. என்னங்க இப்படி போத்து எழுதியிருக்காங்க. பட் இது வந்து அப்படி இருந்துச்சுன்னு சொல்றேன். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஃபைட்டுக்கு சாங் வச்சிருக்காங்க. அந்த புலி வந்து 90s கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரொம்ப முன்னாடி ஒரு ரேப் சாங்கு கேட்டோன்னா வைபுன்னு இப்போ சொல்றாங்கல்ல, நாங்கள் அப்பவே வைபான ஒரு பாட்டு வந்து இந்த புலி சாங் எப்போ கேட்டாலும் எனர்ஜியாக இருக்கும். கத்திக்கிட்டே புலின்னு அதை வந்து இங்கே தேட்டரில் கேட்கும்போது இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் அந்த கரெக்டாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட் வரும் தெரியுமா, காதுக்குள்ள கொயங்கின்னு கேட்கும். அந்த அளவுக்கு எஃபெக்ட் டமாட்டமும் போட்டு அடிச்சு ஒன்று பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அதுவும் நல்லா தான் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இன்னொன்று டிஏஜிங் பற்றி பேசியே ஆகணும். இன்னைக்கு வந்து டிஏஜிங் வந்து நம்ம கலாய்ச்சி பார்த்துருக்கோம். என்னங்க அது யாருமே டிஏஜிங்கே இல்லைன்னு சொல்றாங்க. எல்லாரும் நேச்சுரலாக வெயிட்டை குறைச்சிருக்காரு. அதுலேயும் ஒரு லுக்கில் வராரு. கண்டிப்பாக நம்ம ஜெயிலர் படம் பார்க்கும்போது ஒரு சீனில் வந்துட்டு டக்குன்னு ஜெயிலரோட பழைய ஃப்ளாஷ்பேக் போகும்போது ஒரு கேட் ஓப்பன் ஆகும். டக்குன்னு அவரை ரஜினி சாரை பார்த்தோன்னா சத்தியமாக எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும், என்னடா இப்படி இருக்காரு அப்படின்னு. அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக இந்த படத்துலையும் ஒரு இடத்துல இருக்குது.
உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியே சின்ன பையன் மாதிரி ஒரு 25-26 வயசு பையன் மாதிரி வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு நினைச்சு கூட பார்க்க முடியாது. இதை டிஏஜிங் பண்ணாம அது ஒரிஜினலா வந்து அஜித் சார் கொண்டு வந்திருக்காருன்னும் போது அவர் ஃபேன்ஸை வந்து எந்த அளவுக்கு மதிக்கிறாரு, நம்ம ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறாங்கலாம் சூப்பர். இதை தாண்டி உங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், ஒரு முக்கியமான ரெஃபரன்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான படம் நீங்க எல்லாம் கொண்டாடின ஒரு ஏகே படத்தை வந்து ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க. அந்த படியில இறங்கி வருவாரு. ஐயோ என்ன படம் அதான் சொல்லக்கூடாதுல்ல, அதான் ட்ரெய்லர்லயே வருதுங்க. சரி பில்லா வராரு. அப்படி இறங்கி வரும்போது பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு தியேட்டர்ல. ஸோ அதை வந்து நீ மிஸ் பண்ணாம கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. இந்த படத்தை தயவு செஞ்சு இப்ப கூட வந்து லீக் ஆயிருச்சுன்ற மாதிரிலாம் செய்தி பார்த்தேன். நீங்க வந்து போன்ல இந்த படத்தை பார்த்தீங்க இல்ல லேப்டாப்ல வீட்டில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து உங்களுக்கு சத்தியமா பிடிக்காது. தியேட்டர் மூமெண்ட் அவர் முழுக்க ஆதிக்கு வந்து தியேட்டர் மூமெண்ட் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு ரோகிணி தியேட்டர்ல படம் முடிஞ்ச உடனே ஒரு முக்கியமா ஒரு ஃபேன் பாய், ஒரு அஜித்தோட ஃபேன்றது ஒரு பெருமை என்ன அப்படின்னா, அவர் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கோம். அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் எழுந்து நின்று அவருக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. யாருக்கு? இவருக்கு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் திரும்பி நின்று சொன்னாங்க, சூப்பர்ப்பா நல்லா பண்ணிட்ட அப்படின்னு. அதாவது நல்ல வேலை கவுக்கலன்றதே அதில் புரிஞ்சுக்கணும். நீ ஒரு நல்லா பண்ணிட்டேன்றதை தாண்டி உண்மையிலேயே வந்து இந்த படத்தை காப்பாத்திட்ட, அந்த அளவுக்கு பண்ணிட்ட அப்படிங்கிறது நல்லா இல்ல. படமா வந்துட்டு உண்மையிலேங்க ஆத்வி வந்துட்டு ரொம்ப பிரில்லியண்டா தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா எந்த இடத்துலயுமே லேக் இல்லை. ஒரு டைரக்டர் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை எப்படி யூஸ் பண்ணுங்கிறது வந்துட்டு ஆதிக்க பார்த்து தான் நம்ம வந்துட்டு கத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய ஸ்டார்ஸ்னுடைய படங்கள்லாம் கிடைக்குது. ஏதோ ஒன்று பண்றோம்னு நினைச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி என்னமோ ஒன்று ஆயிடுதுன்னு வைங்களேன். இதுல எந்த இடத்துலயும் லேக் யாரையும் தாக்கல இல்ல யாரோனாலும் தாக்கணும் தான் நினைச்சுக்கிட்டோம். பட் சொல்றேன் நான், இங்க எந்த இடத்துலயும் லேக் இல்லை, மூளை எந்த இடத்துலயும் அவர் பயன்படுத்தவே இல்லை. ஏன்னா பயன்படுத்தலைன்னா எப்படி சொல்றேன்னா, இந்த கதையை வந்துட்டு அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல யோசிச்சு உலகத்தை மாத்திர அந்த சீன்லாம் கிடையாது. 10-15 கூட்டாஞ்சோறு மாதிரி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து கொண்டு வந்து போடு குழுக்கு கடன்னு பர்ஃபெக்டா அதுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே வடிவமைச்சு அழகா அதுல வந்துட்டு ஏகே நடக்கும். அது ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இப்போ கரெக்டா நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூ பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ எழுதிட்டேன், இன்ட்ரோ பிளாக் எழுதிட்டேன், கிளைமாக்ஸ் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் படத்துல இருக்க மற்ற சீன்லாம் இல்லை. அதுக்கப்புறம் அவர் எழுதவே இல்லை. இது 3 தான் படமே. இந்த படத்தினுடைய முக்கியமான மொமெண்ட்ஸே இந்த 3 தான். இதுக்கப்புறம் இது எல்லாம் வந்துட்டு ஏகே வர்றது தான். அது வர்றது ஆட்டோமேட்டிக். ஏங்க அந்த மனுஷன் சும்மா வந்து நின்றாலே கை தட்டுறாங்க. அவர் வந்து இப்படி நிற்கிறாரு, இப்படி பார்க்குறாரு, உடனே கை தட்டுறாங்க. போதும். இத்தனைக்கும் பிஜிஎம்ஏ இல்லாமலாம் இருக்கு. அந்த இடத்துல வந்துட்டு அப்படியே அமைதியாக இருக்கும்போது கூட கை தட்டுறாங்க. ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மாஸ் அண்ட் சாம் வேற. அதனால வந்துட்டு இவங்கள மாதிரி ஆட்களை ஃப்ரேமில் கரெக்டாக காட்டி யூஸ் பண்ணிட்டாலே போதும். கதையெல்லாம் பெருசாக நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. அந்த விதத்தில் ஒரு பிரில்லியண்டான டைரக்டர் பர்ஃபெக்டாக என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, மார்க் ஆண்டனி படத்துலேயே அனகொண்டாங்கிற மேட்டரை விஷாலை கன்வின்ஸ் பண்ணி விஷால் வாயிலே சொல்ல வச்சார் பார்த்தீங்களா? அங்கதான் நிக்கிறாரு. அந்த இடத்துல தான் வந்துட்டு எனக்கு அந்த டைரக்டரா அவர் எங்கேயே நிற்கிறார். அந்த மனுஷங்கிட்ட என்னமோ இருக்கு. யோசிச்சு பாருங்க, விஷாலை வச்சு அனகொண்டான்னு சொல்ல வைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெம்பு இருக்குல்ல, அது எந்த மலைப்பாம்புக்கும் வராது. எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஒர்க்கு. அதைத்தான் இவர் இங்கே வந்துட்டு ஏகே வச்சே பண்றாரு. இவர் பெருசா எதுவுமே பண்ணலங்க, பிரில்லியண்டா அவங்களை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இவரே ஒரு ஃபேனா மாறிக்கிட்டு ப்ளூபர்ஸ்ல கூட பாருங்களேன் அழகா விசில் அடிச்சு இவர் வந்துட்டு ஒரு ஃபேன் மொமெண்ட் தான் கிரியேட் பண்ணிக்கிறாரு. அதுவும் அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு லுக்ல வராரு, இவர் விசில் அடிச்சு மானிட்டர் பார்த்து. ஆமா, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு டைரக்டர் உங்களை பார்த்து விசில் அடிச்சே இருக்கும்போது நீங்க என்ன வேணா அந்த டைரக்டருக்கு பண்ணலாம் தோணும்ல. ஏன்னா இன்டர்வெல்ல இவர் பேசுற டைலாக்ன்றது வந்துட்டு மிக முக்கியமான ஒரு டைலாக். அதை இவர் பேசணும்ன்ற அவசியமே கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அதை இவரை பேச வச்சது இருக்குல்ல, அது பிரில்லியன்ட். இப்போ அவ்வளவுதான், நெஞ்சில் குடியிருக்கும். அதேதான் அது வருது இல்ல, அது ஆமாங்க. அந்த டைலாக வேற எந்த ஹீரோ பண்ணியிருந்தாலும் பெரிய விஷயமா நமக்கு இருந்திருக்காதா, பாரு அவங்கள மாதிரி அவனும் ஆசைப்படுறான்னு சொல்லி இவர் பேச வேண்டிய அவசியமே இல்ல. கண்டிப்பா பேசிட்டார் பாத்தீங்களா, அதுதான் பியூட்டி. அந்த பியூட்டி வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டாருன்ற. கண்டிப்பா அது ஒரு கனெக்ட் கொடுத்ததுதான் அந்த படத்தை ஒரு பெரிய பாசிட்டிவ்னு நினைக்கிறேன். இதை தாண்டி ஓவராலா பார்க்கும்போது இந்த படத்தை வந்துட்டு ஜெனரல் ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்களா, ஃபேமிலி வருவாங்களா அப்படிலாம் பார்க்கும்போது இன்னைக்கு ரிவ்யூஸ் பார்க்குறோம். எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்க்குறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சேடாக ஒரு ஸ்டோரி பார்க்குறதுக்கோ இல்லை வந்துட்டு ஏதோ பொலிட்டிக்கலாக ஒரு படம் பார்க்குறதோ இதுலேயே அதையும் பார்க்குறாங்க, அதுவும் உங்களுக்கு பிடிக்குது. பட் ஒரு கொண்டாட்டமாக ஒரு படம், தேட்டர் பிளாஸ்டாக ஒரு படம் வந்து இது ரீசெண்ட் டைமில் நிறைய படங்கள் பார்க்குறோம். ஆனால் இந்த படமும் ஒரு தேட்டர் பிளாஸ்டாக அந்த படம் இருக்கான்னு கேட்டால் அது இல்லை. அந்த இடத்த வந்து கரெக்டாக வந்து அஜித் சார் வந்து நிரப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ படம் பார்த்தவங்க நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த எஸ்எம்எஸ் படத்தில் ஜீவா டைலாக்ஸ் சொல்லுவார் தெரியுமா, அதுக்கு அந்த கோட் அடிக்கிற மாதிரி சொல்லுவார். இந்த மாதிரி வந்துட்டு, மச்சி என்னடா பொண்ணு இது, பொண்ணு பிடிக்கவே இல்லை மச்சி, பார்த்தாலும் திமுரு பிடிச்சின்னு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். சொல்லி முடிச்சுட்டு ஆனால் அவகிட்ட என்னமோ இருக்கு மச்சி, அவள் பார்க்கும்போது அப்படி 2 கண்ணு வந்து பாயுது பத்தியா. ஸோ இதுதான் குட் பேட் அக்லி. நீங்கள் படமாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த படம் என்னடா இப்படி அப்படின்னு இருக்கும். ஆனால் நீங்கள் படத்தை பார்த்துட்டு எழுந்தப்பறம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஈர்த்துட்டு இருக்கும். அதுதான் அந்த குட் பேட் அக்லி. இல்லை உண்மைதான். குறிப்பாக வந்துட்டு இந்த படம் வந்துட்டு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கல்ல, பிடிக்காதவங்களுக்கு எல்லாம் மூளையை பயன்படுத்தி பார்த்துருப்பாங்க.
பிடிக்குதுன்னு சொல்ற எல்லாருக்குமே என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு படத்தை எதுக்குங்க போட்டு யோசிச்சு பார்க்கணும், ரசிச்சு பார்க்க வேண்டியது தானே, அப்படியே உட்காந்து என்ஜாய் பண்ண வேண்டியது. 2.5 மணி நேரம் ரசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் ஒன்றுமே தெரியாது. லாஜிக்கலாக நீங்கள் யோசிக்கணும் வைங்களேன், வேலைக்கே ஆகாது. ஏன்னா ஒன்றும் இல்லைங்க, நைட்டு ஸ்பெயினுக்கு ஏற்றி விட்றாங்க, சரி நான் பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வரேன்னு பாம்பேல ஒரு எல்லா பஞ்சாயத்தையும் முடிக்கிற ஒரு 4 மணி நேரத்துலேயே வந்துட்டு அந்த மாதிரி ஸ்பெயின்லேருந்து ஃபோன் போடுறாங்க. இதெல்லாம் யாராவது கேட்க முடியுமா நீங்கள்? இல்லை, இன்னொரு சீனில் வந்து இங்கே ஏதோ கட் பண்ணி அவங்க ஏதோ பிரச்சனைன்னு சொல்லும்போது டக்குனு ஸ்பெயினில் போயிருக்காரு, திரும்ப அங்கேருந்து கட் பண்ணி இங்கே வராரு. இடையில ஒரு சீனு யோகிபா வருவார், அந்த சீன்ல டக்குன்னு ஒரு பைலட் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாரு. எதுக்கு அந்த சீனு, ஏன் வந்தாருன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் நடக்கதான் படத்துல. நீங்க வந்துட்டு ஓவராலா பார்க்கும்போது இந்த லாஜிக்லாம் யோசிச்சீங்கன்னா அந்த படத்துல எதுவுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு லாஜிக் இது இருக்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா படமா ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸா ஒரு அஜித் சாரை கொண்டாடுற விதமா பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்னு நினைக்கிறேன். ரஜினிக்கு ஒரு பேட்டங்க, அஜித்துக்கு ஒரு குட் பேட் அக்லி. ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கறேன், நீ கரெக்டா சொல்லணும் சரியா? மங்காத்தாவா குட் பேட் அக்லி? மங்காத்தா தான்.